அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்துல ராசிகள் அதிர்ஷ்டம் தருமா? தராதா? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு லக்னமும், ராசியும் கேந்திர திரிகோணங்களில் இருப்பதுங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன். நல்ல அமைப்பு. இப்போ ஒரு ஜாதகர் ஒரு விஷயத்த நெனைக்கிறாரு. அந்த விஷயத்த உடனே செயல்படுத்தி ஜெயிக்க முடிஞ்சா, அது நல்ல அமைப்பு. ஜாதகர் ஒரு விஷயத்த நெனைக்கிறாரு. ஆனா, அந்த விஷயத்த செயல்படுத்த முடியல. பிரச்சனைகள் அதிகமா வருது, தடைகள் அதிகமா வருது அப்படின்னா, அந்த ஜாதகத்தில லக்னமும், ராசியும் 6, 8ஆ இருக்கும். அப்படி லக்னமும், ராசியும் பொதுவா 6, 8ஆ இருந்தா, ஜாதகர் என்ன நெனைச்சாலும் அத செயல்படுத்துறதுல மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. உடனே வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிராது. எப்ப இது நடக்கும் அப்படின்னா, இப்போ அந்த லக்னம், ராசி இந்த அதிபதியுடைய தசாபுத்தி, லக்னத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி, ராசியில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி இதெல்லாம் பொதுவா போராட்டமா இருக்கும். நீங்க அந்த காலகட்டத்தில ஒரு விஷயம் நெனைக்கிறீங்க. இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறீங்க. மனசு சொல்லும். ஆனா உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. காரணம் என்னன்னா, எ லக்னமும் ராசியும் 6, 8ஆ இருக்கிறது தான். இது கூட ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சு பண்ணிறலாம். எப்படி? லக்னமும் ராசியும் 6, 8ஆ இருந்தா கூட, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட அந்த விஷயத்த செயல்படுத்திறலாம். ஆனா, லக்னாதிபதியும், ராசி அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது குழப்பங்களை அதிகமா தரும். ஒரு ஜாதகத்தில லக்னமும், ராசியும் 6, 8ஆ இருந்து, லக்னாதிபதியும், ராசி அதிபதியும் 6, 8ஆ இருந்தா, இந்த ஜாதகம் ஒரு விஷயத்த செய்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிரும். காரணம் என்னன்னா, அமைப்பு அப்படி. எண்ணம் ஒன்று, செயல் ஒன்று. எண்ணம்ங்கிறது லக்னம், செயல் அப்படிங்கிறது ராசி. அப்போ உடல் நினைக்கிறத மனசு மனசு நினைக்கிறத உடல் செய்யாது, உடல் செய்றத மனசு நினைக்காது. இந்த முரண்பாடுகள் எப்போ வரும்னா, லக்னமும், ராசியும் 6, 8ஆ இருக்கிறனால தான். சரி இது கூட ஓரளவுக்கு பரவால்ல. ஆனால் லக்னாதிபதியும், ராசி அதிபதியும் 6, 8ஆ இருக்கக்கூடாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில லக்னமும், ராசியும் 6, 8ஆ இருந்து, லக்னாதிபதியும், ராசி அதிபதியும் 6, 8ஆ இருந்தா, இந்த ஜாதகர் அவர் நினைக்கிறதே அவரால செயல்படுத்த முடியாது. தடை, தாமதம் ஏற்படும். எதனால இப்படி ஸ்லோ வருதுன்னு அவருக்கே தெரியாது. காரணம் என்னன்னா, இந்த 6, 8 அமைப்பு தான். பொதுவா எந்த 2 காரக உறவுகள் 6, 8ஆ இருக்கோ, அந்த காரக உறவுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாது. இருவரும் எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. இவர கண்டா அவருக்கு பிடிக்காது, அவர கண்டா இவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் 6, 8 உடைய மகிமை. அப்போ எந்த பாவாதிபதி 6, 8ல இருந்தாலும் சரி, அவர்கள் காரக கிரக உறவுகளுக்குள் ஒன்றி போதல்ங்கிறது இருக்காது. அதே சமயத்தில எந்த பாவாதிபதி 6, 8ஆ இருந்தாலும் சரி, அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைப்பதில ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அடிப்படையில பொதுவான தகவல் தான். உங்க ஜாதகத்தில கிரகங்கள் என்ன சொல்லுது? பாவங்கள் என்ன சொல்லுது? என்ன அமைப்பில இருக்கு? என்ன தசாபுத்தி ஓடுது? இதெல்லாம் ஃபைனல் பண்ணி தான் உங்களுக்கு இது நடக்கும், இது நடக்காது, இது கிடைக்கும், இது கிடைக்காது அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே மாரி பலன்கள் நடக்காது. ஒரே ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கு அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து டோட்டலா பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால எது முடிவு பண்ணாலும் உங்க ஜாதகத்த பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கங்க. நீங்களா எனக்கு இப்படி இருக்கு. அதனால நான் இத செய்யறேன் அப்படின்னு பொதுவா ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, உங்க லைஃப்‌க்கு புரோகிராமிங் சார்ட் அப்படிங்கிறது உங்க ஜாதகம் தான். உங்க ஜாதகத்தில என்ன தசாபுத்தி ஓடுது, என்ன கிரக அமைப்புகள் இருக்கு, என்ன விதமான சூழல் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் அனுசரிச்சு பார்த்தா தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். பொதுவா நான் இத பண்றேன், இப்படி இருக்கு அப்படின்னு எடுக்காம, உங்க ஜாதகத்த பார்த்து முடிவு பண்ணீங்கன்னா, வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிக்கலாம். நம்ம இந்த பதிவுல பார்த்தது 6, 8 சம்மந்தப்படுத்தி பார்த்தோம். 6, 8ங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் தான். அதே சமயத்தில 2 கெடுதலை தரக்கூடிய கிரக அதிபதிகள் 6, 8ஆ இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில ஒரு நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் 6, 8ஆக இல்லாமல் இருப்பது நல்லது. இவை எல்லாம் பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.